ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன மாதிரியே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் புத்தாஸை வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பீட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு டாட்ஸோ இல்லை புத்தாஸோ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுசஸில் என்ன மாதிரியான நம்ம ஒர்க் கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து கிளாஸ் 35 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. புத்தாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திருக்கோம் பாருங்கள். பீட்ஸில் வந்து 3mm 4mm ஆஃப் சைட் பீட் அண்ட் தென் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுகர் பீட்ஸும் எடுத்து நம்ம புத்தாஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் த்ரெட் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 3mm ஆஃப் சைட் பீடை வந்து சிங்கிள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிளாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது நாட் போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா இஸ் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆஃப் சைஸ் பீட் அண்ட் தென் சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃப் சைட் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும். தனித்தனியாக தேர்ட் ஒன் இஸ் சுகர் பீட், ஆஃப் சைட் பீட் அண்ட் தென் சுகர் பீடை வச்சு ஒரு குட்டியாக வந்து டாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒரு டாட்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா பீடும் மொத்தமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, தனித்தனியாக நம்ம ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த புத்தாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பார்த்திங்கன்னா 4mm ஆஃப் சைட் பீடை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எண்ணாட் போட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து சுகர் பீடை வந்து நம்ம ஹாஃப் சைடாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆஃப் சைட் பீடில் பாதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி, அதாவது ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ சுகர் பீடை வந்து ஆஃபாக ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றது நம்ம ஆரி கிளாஸஸில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி எண்ணாட் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் 4mm பீடை வச்சு ஒரு சின்னதாக நம்ம தொங்குற மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த சுகர் பீட்க்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஒவ்வொரு பீடும் வந்து நம்ம எண்ணாட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். மேலேயும் வந்து ஒரு சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுற புத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். 4mm ஆஃப் சைட் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது நாட் போடாமல் அப்படியே ஒரு சிங்கிள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அகெயின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீடை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீடை எடுத்துகிட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த புத்தாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். ப்ளவுஸுடைய டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா பார்டர் லைன் அண்ட் தென் டாட்ஸுக்கு எல்லாமே வந்து இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் புத்தாஸ் தான். நீங்கள் இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ தான் ஆரி கற்றுக்கிட்ருக்கேன், பீட் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த புத்தாஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளால் நெக்ஸ்ட்டு 3mm பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் 3mm அண்ட் தென் ஆஃப் சைட் பீட்ஸில் வந்து 3mm எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 1 by 1 வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். மொத்தமாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பீட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எண்ணாட் போடுங்க. 4mm ஆஃப் சைட் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பீடை வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் அண்ட் தென் 4mm பீடை எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 3 பீட்ஸை வந்து இதே டைப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் அந்த லூப்பில் வந்து பீட்ஸை ஆட் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அகெயின் ஒரு சின்ன ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு பீடை வந்து நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவாக வந்து ஒரு 3 பீட்ஸை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகாமல் நல்லா டைட்னஸ் கொடுக்கும்.
இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டில் இருக்க ஒரு சின்ன மோட்டிஃபை நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ டேப்லெட் பீட் எப்போவுமே நார்மலாக நம்ம பீட்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ, சிங்கிள் பீடை வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த பீட்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டேப்லெட் பீடை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸை வச்சு ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து சுகர் பீட்ஸை நல்லா நெருக்கமாக நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த டேப்லெட் பீட்க்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன புத்தாஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம நார்மல் ஸ்குவிங் த்ரெட் தான் வந்து பீட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இதனுடைய பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரிசோ பேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதுதான் வந்து இஸ் த பெஸ்ட் ஃபார் சுகர் பீட்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சின்ன புத்தாஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ப்ரூச்சஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் பீட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மெத்தடில் இதை வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம சுகர் பீடை கொடுத்து ஒரு எண்ணாட் போட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சுகர் பீட் 3 mm பீடை வந்து இந்த லூப்பில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் கேப்னஸ் விட்டு ஃபுல்லாகவே அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பீட் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து ஸ்டிச் பண்ணங்களே, அதுக்கு கொஞ்சம் கேப்னஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே டைப்பில் வந்து அந்த பீடை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது ரொம்ப சிம்பிளான மோட்டிவ் டிசைன் தான். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ் டிசைனில் இந்த மோட்டிஃபை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஒர்க் கொடுத்த ஒரு ப்ளவுஸ் டிசைனாகவே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பீட்ஸை கொடுக்கும் பொழுது கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரா மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் இருக்க இன்னொரு சின்ன புத்தாஸ் தான் பார்க்க போகிறோம். அதை க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடை கொடுத்துக்கலாம். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸோடைய பார்டர் டிசைனில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக ஒரு பார்டர் வந்து சுகர் பீட் அண்ட் தென் 4 mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தாஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைனாகவே இருக்கும். நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான வந்து புத்தாஸாக பிகினர்ஸாக வந்து நான் ஆரி இப்போ தான் கற்றுட்ருக்கேன், என்னால் பீட் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியுன்றவங்க கூட இந்த புத்தாஸை வந்து ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போது நம்ம இங்கே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 mm பீட் அண்ட் தென் சுகர் பீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதேமாரி வேரியபிளான புத்தாஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.